ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு மிக்சர் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சிங் ஆஃப் டிஃபரண்ட் மிக்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மிக்சர்ஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து இதுல 2 டைப் ஆஃப் மிக்சர் வரும். ஒன்னு வந்து சிம்பிள் மிக்சர், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் மிக்சர்னு சொல்லிட்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் மிக்சர்ல வந்து 2 டிஃபரண்ட் மிக்சரை மிக்ஸ் பண்ணி ஒரு புது மிக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எல்லாமே அந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலாய் A and B contain copper and zinc in the ratio 7:8 and 4:1 respectively. In what ratio should A and B be mixed to obtain a new alloy C containing copper and zinc in the ratio 2:1? SSC phase 11 2022ல கேட்ட கொஸ்டின். சாரி, phase 9 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2 அலாய் இருக்கு. ஏன்னு ஒரு அலாய் இருக்கு, பின்னு ஒரு அலாய் இருக்கு. இந்த ஏங்கிற அலாயில காப்பரும் ஜிங்க்கும் 7:8 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. பிங்கிற அலாயில வந்து அதே காப்பர் ஜிங்க் வந்து 4:1ங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ 2 அலாயுமே காப்பர் அண்ட் ஜிங்க் கலந்து செய்யப்பட்ட அலாய் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த காப்பர் அண்ட் ஜிங்கோட கான்ட்ரிபியூஷன் டிஃபர் ஆகுது. இப்போ இந்த 2 அலாய் அப்படிங்கிற பார்க்கும்போது இது 2 தனித்தனி மிக்சர். ஏங்கிறது ஒரு மிக்சர், காப்பர் அண்ட் ஜிங்க் கலந்த மிக்சர். பிங்கிறதும் காப்பர் அண்ட் ஜிங்க் கலந்த மிக்சர். இந்த 2 டிஃபரெண்ட் மிக்சர் என்ன பண்றாங்கன்னா உருக்கி ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கக்கூடிய புது அலாய் தான் என்னது? சி. ஓகேவா? சோ ஏ அலாயையும் பி அலாயையும் என்ன பண்றாங்க? உருக்கி 2ஐயும் கலந்து சிங்கிற ஒரு புது அலாய் உருவாக்குறாங்க. அப்ப நம்ம உருவாக்குற அந்த சிங்கிற அலாயிலையும் காப்பர் ஜிங்க் தான் இருக்க போகுது. ஆனா நீங்க உருவாக்கக்கூடிய அந்த சிங்கிற அலாயில வந்து காப்பரும் ஜிங்க் என்ன ரேஷியோல இருக்கணும்? 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும். அப்போ நீங்க உருவாக்குற புது அலாயில காப்பர் ஜிங்க்கான ரேஷியோ 2:1ன்னு வரணும்னா இந்த ஏ அலாயையும் பி அலாயையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? இதுதான் நமக்கான கேள்வி. ஏங்கிற அலாயில இருந்து எவ்வளவு எடுக்கணும்? பிங்கிற அலாயில இருந்து எவ்வளவு எடுக்கணும்? இந்த 2 அலாயில இருந்தும் எவ்வளவு எடுத்து நம்ம அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி புதுசா சியை உருவாக்குனா அந்த சில காப்பரும் ஜிங்க்கும் 2:1ங்கிற ரேஷியோல இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. புரியுதா? சோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா த்ரூ அலிகேஷன் தான் அப்ரோச் பண்ண போறோம். நான் திரும்பவும் நான் சொல்றேன், அலிகேஷன் டாபிக்ங்கிறது ஒரு தனி டாபிக். அதை நம்ம பார்க்கல. ஓகேங்களா? ஆனா இந்த கொஸ்டினை வந்து அலிகேஷன் இல்லாம நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகும், ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ தேவையில்லாம அவ்வளவு லென்த்தா நம்ம பண்றதுக்கு ஜஸ்ட் அலிகேஷன் வந்து நம்ம நிறைய சாப்டர்ல வந்து அலிகேஷனை கொஞ்சம் சிம்பிளா யூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அலிகேஷனை நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். அதோட ஸ்ட்ரக்சருங்கிறது பேசிக்கா தெரியும். அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு சிம்பிளா முடியும். நம்ம அடுத்த அலிகேஷன் டாபிக் தனியா பார்க்கும்போது எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய அலிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அந்த டாபிக் உள்ள கொண்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ மிக்சருக்குள்ள அலிகேஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அலிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு பெரிய கொஸ்டினை வந்து சிம்பிளா நம்மளால ஈஸியா முடிக்க முடியும். அதனால இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து அலிகேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே அலிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அலிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? சரி, அலிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம். என்ன எப்படின்னா வந்து ஏன்னு ஒரு அலாய் இருக்கா? சோ இப்ப எது 2ஐயும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம்? ஏயையும் பியையும் மிக்ஸ் பண்ண போறோம். கரெக்டா? அப்ப அது 2ஐயும் டாப்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு அலாய் இருக்கு. இந்த ஏல பாத்தீங்கன்னா இந்த காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்கு? 7:8ங்கிற ரேஷியோல இருக்கு. அதே மாதிரி பின்னு இன்னொரு அலாய் இருக்கு. இந்த பில காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:1ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்ப மேல என்ன எழுதியிருக்கேன்? எது 2 மிக்ஸ் பண்ண போறோமோ அதை மேல எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு லைன் போடுறேன். இந்த 2 லைன் வந்து சேர்ந்து நடுவுல ஒன்னாகுது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஏயும் பியும் மிக்ஸ் ஆகுது. புரியுதா? ஏயும் பியும் என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகுது. ஏயும் பியும் மிக்ஸ் ஆகி புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அலாய் தான் என்னது? சி. இந்த சில காப்பரும் ஜிங்க் என்ன ரேஷியோல இருக்கணுமா? 2:1ங்கிற ரேஷியோல இருக்கணுமா? அப்பனா இது 2ஐயும் நான் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். இதுதான் டயக்ராம், அலிகேஷனுக்கான டயக்ராம். கீழே எனக்கு ரிசல்ட் ஒரு ரேஷியோ கிடைக்கும். இந்த ரேஷியோ என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு வேல்யூ, இந்த இடத்துல ஒரு வேல்யூ, நடுவில் ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்ததுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த லைன்ல இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போடுவோம். இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போடுவோம். ஃபைனலா வரக்கூடியதை ரேஷியோ பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரா போட்டுடலாம். ஆனா இங்க எனக்கு என்ன இருக்கு? வேல்யூவா இல்லாம எப்படி இருக்கு? ரேஷியோவா இருக்கு.
அப்ப இந்த மாதிரி 2, 3 ரேஷியோ இருக்கும்போது, இதிலிருந்து நான் எப்படி வேல்யூவ பிக் பண்றதுன்ட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஏ, பி, சி இந்த 3 அலாய்லயும் காப்பரும் இருக்கு, ஜிங்க்கும் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ண மட்டும் எடுத்துக்கணும். ஒண்ணு காப்பர மட்டும் எடுக்கணும் அல்லது ஜிங்க மட்டும் எடுக்கணும். உங்களோட இஷ்டம் தான். எதை எடுத்து பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். சரியா? நீங்க காப்பர் எடுத்து பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஜிங்க் எடுத்து பண்ணாலும் சாரி ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். நான் 2யுமே தனித்தனியா எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். 2லயுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? சரி எப்படி இதுல இருந்து காப்பர மட்டும் எடுக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏல இருந்து காப்பர் எடுக்கிறீங்கன்னா, பிலயும் காப்பர் தான் எடுக்கணும், சிலயும் காப்பர் தான் எடுக்கணும். இல்ல ஏல நீங்க ஜிங்க் எடுக்கிறீங்கன்னா, பிலயும் ஜிங்க் தான் எடுக்கணும், சிலயும் ஜிங்க் தான் எடுக்கணும். ஒண்ணுல காப்பர், இன்னொன்னுல ஜிங்க்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எடுக்கக்கூடாது. ஒண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிங்க் யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் காப்பரை யூஸ் பண்ணி பண்றேன் பாருங்க. காப்பரை யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த ஏங்கிற அலாய்ல காப்பர் எவ்வளவு இருக்கு? 7 யூனிட்ஸ் இருக்கு. ஜிங்க் எவ்வளவு இருக்கு? 8 யூனிட்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? காப்பரோட அந்த பார்ட்ட மட்டும் எடுக்க போறேன். அப்ப நீங்க காப்பரோட பார்ட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா, காப்பர் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கா? ஓகே. வெறும் 7 மட்டும் எழுதக்கூடாது. 7 எடுத்துட்டு, எதுல 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் மிக்ஸ்சர் எவ்வளோ இருக்கு? 7 பிளஸ் 8 எவ்வளோ? 7 பிளஸ் 8 வந்து 15ஆ? அந்த 15 டினாமினேட்டர் எழுதணும். அதாவது மொத்தம் 15ல 7 பங்கு என்ன இருக்கு? காப்பர் இருக்கு. 15ல 7 பார்ட் என்னது? காப்பரோட கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ஃபிராக்ஷனா எடுத்து எழுதணும். அது மாதிரி பாருங்க பில காப்பர் எவ்வளோ இருக்கும்? 4. டோட்டலா எவ்வளோ இருக்கு? 4 பிளஸ் 1 5. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? 4/5ன்னு எழுதுவீங்க. சரியா? மேல 2 எழுதியாச்சா? பாருங்க இப்ப லைன் இப்படி போட்டுட்டு, இப்ப சென்டருக்கு வாங்க. சென்டர்ல காப்பர் பார்க்கும்போது காப்பர் 2 இருக்கு, ஜிங்க் 1 இருக்கு. அப்ப 2 பிளஸ் 1 3. அப்போ மொத்தமா பார்க்கும்போது 2/3. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இவ்வளவுதான். இத நீங்க வந்து அப்படி டிஃபரன்ஸ் பார்த்து ரேஷியோ எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. சரி ஓகே டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க ஃபிராக்ஷன் இருக்கே. அப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டர் தான். பாருங்க. இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. இங்க டினாமினேட்டர்ல எவ்வளவு இருக்கு? 15 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க 3 இருக்கு. இந்த 15, 3, 5 இது 3க்கும் எல்சிஎம் எடுக்கும். 15, 3, 5 இது 3 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 நம்பருக்கு எல்சிஎம் 15, 3, 5 இது 3க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 15 கிடைக்கும். புரியுதா? அப்ப இதுக்கு 15 வரணும்னா இது எல்லாமே இங்க பாருங்க இங்க டினாமினேட்டர்ல 15 இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இது 15ஆ மாறணும்னா என்ன பண்ணணும்? இங்க வந்து ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 3ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க 3 இருக்கா? இது 15ஆ மாறணும்னா என்ன பண்ணும்? இங்க டினாமினேட்டர்ல 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். அத பேலன்ஸ் பண்றதுக்கு மேலயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்ப பாருங்க இந்த 3 வேல்யூக்கு டினாமினேட்டர் என்னன்னு மாறிடுச்சு? இங்கேயும் 15, இங்கேயும் 15, இங்கேயும் 15. இப்ப நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? 7/15 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 into 5, 10. 10/15 இருக்கு. அப்ப 7/15, 10/15. அப்ப இதுல எது பெருசு? 10/15 தான் பெருசு. அப்ப 10/15ல இருந்து 7/15 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்க வந்து 3/15 கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன இருக்கு? 10/15 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 4 3s are 12. 12/15 இருக்கு. அப்ப 10/15, 12/15. அப்ப இது ரெண்டுல எது பெருசு? 12/15 தான் பெருசு. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்ப 12/15ல இருந்து 10/15 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 2/50. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலா ஃபார்ம் ஆகக்கூடிய ரேஷியோ. 2/15 is to 3/15 இருக்கு. அப்ப இந்த 15ம் 15ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலா நமக்கு ஆன்சர் என்ன வருது? 2 is to 3. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2 is to 3. இவ்வளவுதாங்க. இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கான ஈஸியான வழி. புரியுதா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் மிக்சர் இருக்கு. இந்த 2 மிக்சரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ மிக்சர் ஃபார்ம் பண்றேன். அப்ப அந்த 2 மிக்சரையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? இதுதான் நமக்கான கேள்வி. ஸோ அந்த ஏ அலாயையும் பி அலாயும் நீங்க 2:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 சார் நம்ம 2:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி சிங்கிற அலாயில உங்களுக்கு 2:1ங்கிற ரேஷியோல காப்பரும் ஜிங்க்கும் இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்? காப்பர் வச்சு பண்ணேன். சோ இப்போ இதை வந்து நான் ஜிங்க் வச்சு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்க ஜிங்க் எடுக்கும்போது ஏ அலாயில ஜிங்க் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அப்ப நீங்க எடுத்து எழுதும்போது என்ன பண்ணும்? 8 போட்டு டினாமினேட்டர்ல டோட்டல் எவ்வளவு? 50. இங்க ஜிங்க் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1/5ன்னு வருமா? இங்க ஜிங்க் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. சோ இங்க என்ன பண்ணுவீங்க? 1/3ன்னு போடுவீங்க. அதே மாதிரி வந்துருச்சா? இப்ப சேம் அதேதான். டினாமினேட்டர் பாருங்க 15 இருக்கு, 5 இருக்கு, 3 இருக்கு. அப்ப இது எல்லாமே எப்படி மாறணும்? ஒரே நம்பரா மாறணும். சோ 15, 3, 5க்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவுதான்? 15 தான். அப்ப இங்க வந்து நான் 5ஆல மல்டிப்ளை பண்றேன். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 5. இங்க 3ஆல மல்டிப்ளை பண்றேன். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 3. இப்ப பாருங்க 8/15 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 5/15 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? இங்க 3/15. இங்க பாருங்க 3/15 இருக்கு. இங்க 5/15 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2/15. அப்ப ரேஷியோ எடுக்கும்போது இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிடும். இங்க என்னதான் வருது?
2:3 தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஸ்டினோட பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது 2 விதமா வரும். அந்த 2வது டைப் வந்து நான் அது வரும்போது சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். 2 டிஃபரெண்ட் மிக்சர் குடுக்குறாங்க. அந்த 2 டிஃபரெண்ட் மிக்சரை மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ண போறீங்க. அந்த மிக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு குடுத்துடுறாங்க. அப்ப இந்த 2 மிக்சரை என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறீங்கங்கிறத கேள்வியா கேட்கறாங்க. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ பாருங்க. Two containers have mixtures of milk and water respectively in the ratio of 3:2 and 6:5. In what ratio should the contents be mixed so that the ratio of milk to water in the final mixture 4:3 2021 MTSல கேட்ட கொஸ்டின். அதாவது 2 கண்டெய்னர் இருக்கு. 2 கண்டெய்னர்லயுமே மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல 3:2ங்கிற ரேஷியோல மில்க் வாட்டரும் இருக்கு. 2வது கண்டெய்னர்ல 6:5ங்கிற ரேஷியோல மில்க் வாட்டரும் இருக்கு. இந்த 2 மிக்சரையும் மிக்ஸ் பண்ணி நான் புதுசா ஒரு ஃபைனல் மிக்சர் ஃபார்ம் பண்ண போறேன். அதுல மில்க் வாட்டர் எப்படி இருக்கணுமா? 4:3 இருக்கணுமா? அப்ப என்ன ரேஷியோல இந்த 2 மிக்சரையும் நான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இப்ப இதையும் நம்ம எடுத்து எழுதணும்னா எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன்ல 3:2ன்னு இருக்கு மில்க் வாட்டரும். 2வது இதுல மில்க் வாட்டர் எப்படி இருக்கு? 6:5ன்னு இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை நான் எப்படி மாத்த போறேன்? 4:3ன்னு மாத்த போறேன். அப்ப என்ன ரேஷியோல இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப அதே மாதிரி வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல மில்க் வாட்டர் இருக்கு. சோ சேம் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணீங்களோ ஒன்னு மில்க் மட்டும் எடுத்து பண்ணணும் அல்லது வாட்டர் மட்டும் எடுத்து பண்ணணும். நான் வந்து ஏதாவது ஒன்னு எடுத்து நீ பண்ணா போதும். நான் மில்க் எடுத்து பண்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல மில்க் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்ப எப்படி எழுதுவோம்? 3/5. இங்க மில்க் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. சோ எடுத்து எழுதும்போது 6/11. இங்க மில்க் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. சோ 4/7. முடிஞ்சா? ஓகே. இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பண்ண சொன்னேன். என்ன சொன்னேன்? எனக்கு டினாமினேட்டர பாருங்க சேம் ஆகுற மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப டினாமினேட்டர் சேமா பண்ணணும்னா 5, 11, 7. ஓகேவா? 5, 11, 7 இருக்கா? அப்ப டினாமினேட்டருக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 5, 7, 11 இது 3க்குமே நீங்க எல்சிஎம் எடுக்கணும். 3க்குமே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எப்படி வரும்? சோ 3யுமே மல்டிப்ளை பண்ண மாரி தான் வரும். அப்ப டினாமினேட்டர் எல்லாமே சேம் ஆகணும்னா இங்க 5 இருக்கா? அப்ப இங்க 7 இருக்கு, இங்க 11 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல 7ஆலையும் 11ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மேலையும் 7ஆலையும் 11ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்ப இங்க 11 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 5ஆலையும் 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலையும் 5ஆலையும் 7ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க 5ஆலையும் 11ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலையும் 5ஆலையும் 11ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப டினாமினேட்டர் பாருங்க. இங்கேயும் 5, 7, 11, 5, 7, 11, 5, 7, 11 எல்லாமே ஒரே மாதிரி சேமா இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க டிஃபரன்ஸ் பார்த்து இந்த இடத்துல எழுத முடியும். சரியா? இப்ப இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன்ல நீங்க மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு டினாமினேட்டர்ல என்னதான் வரப்போகுது? 5 இன்டூ 7 இன்டூ 11 தான் வரப்போகுது. நியூமரேட்டர் மட்டும் பார்க்கணும். நியூமரேட்டர் பாருங்க மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 3 இன்டூ 7 இன்டூ 11 இருக்கு. அப்ப 3 இன்டூ 7னா நமக்கு எவ்வளவு தெரியும்? 21 தெரியும். அப்ப 21 இன்டூ 11. 21ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 231 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எனக்கு 231 வருதா? இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? 5 4s are 20. 4 5s are 20. 20 into 11 நமக்கு 220 கிடைக்கும். அப்ப இது 231. இது எவ்வளவு? 220. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு நமக்கு? 11. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இங்க உங்களுக்கு டினாமினேட்டர்ல என்னதான் வரும்? 7 into 5 into 11 தான் இருக்க போகுது. இங்க நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதுல நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. இதுல வந்து 220 வருது. இங்க எவ்வளவுன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க 6 5s are 30. 30 into 7னா 210. அப்ப இங்க வந்து 220, இங்க 210. 220, 210 டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ? 10. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன மட்டும் இருக்கு? 10:11 மட்டும் இருக்கு. சோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தெளிவா புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் கூட. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதனால இதை முக்கியமா பார்த்துக்கோங்க. ஈஸியான கான்செப்ட் த்ரூ அலிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்கான ஆன்சரை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி போலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இதுல an alloy contain a mixture of two metal X and Y in the ratio 2:3. The second alloy contain a mixture of same metal X and Y in the ratio 7:3. In what ratio should the first and the second alloy be mixed so as to make a new alloy containing 50% of metal X? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அலாயில எக்ஸ் ஒய் என்ன ரேஷியோல இருக்கான்? ஃபர்ஸ்ட் அலாயில எக்ஸும் ஒய்யும் வந்து 2:3ங்கிற ரேஷியோல இருக்கான். அதே ரெண்டாவது அலாயில அதே எக்ஸ் ஒய் என்ன ரேஷியோல இருக்கு? 7:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணும். அந்த அலாயில எக்ஸ் ஒய் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா கொடுக்கல. அது இன்டைரக்டா சொல்றாங்க. எப்படின்னா
இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ அலாய் ஃபார்ம் பண்ண அந்த நியூ அலாயில மெட்டல் எக்ஸ் எவ்வளவு இருக்கணுமா 50% இருக்கணுமா. அப்ப நம்ம புதுசா ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த நியூ அலாயில 50%, அதாவது பாதி மெட்டல் எக்ஸ் இருக்குன்னா மீதி 50% என்ன இருக்கணும், மெட்டல் ஒய் இருக்கணும். அப்ப மெட்டல் எக்ஸ் மெட்டல் ஒய் ரெண்டும் 50-50 இருக்கணும்னா அப்ப ரெண்டு என்ன ரேஷியோல இருக்கணும்னு அர்த்தம், 1:1 ரேஷியோல இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? எக்ஸும் 50%, ஒய்யும் 50%, 50-50 போடும்போது ரெண்டு கேன்சல் ஆகி என்னன்னு வந்துடும், 1:1. அதாவது எக்ஸோட குவான்டிட்டியும் ஒய்யோட குவான்டிட்டியும் சேமா இருக்கணும் இந்த புது அலாயில். புரியுதா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம் இந்த ரேஷியோவை டைரக்டா கொடுத்தாங்க. இந்த இடத்துல டைரக்டா கொடுக்கல, அதை வந்து இந்த மாதிரி இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க. எக்ஸ் வந்து 50% இருக்கணும்னு, அப்போ ஒய்யும் 50%, 50-50, 50-50னா அப்போ 1:1 ரெண்டும் ஈக்குவலா இருக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய புது அலாயில அந்த எக்ஸும் ஒய்யும். இப்ப இது தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? வழக்கம் போல எழுதுவோம் பாருங்க. ஒன்று எக்ஸ் வச்சு எழுதணும், இல்லை ஒய் வச்சு எழுதணும். எக்ஸ் வச்சு எழுதுனீங்கன்னா 2/5, இங்க எக்ஸ் வச்சு எழுதுனா 7/10, இங்க எக்ஸ் வச்சு எழுதுனா எவ்வளோ, 1/2. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் பார்ப்போம். இப்போ எல்சிஎம் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் இருக்கு டினாமினேட்டர்ல, இங்க 5 இருக்கு, 10 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 5 to 10க்கு எல்சிஎம் எடுத்தா 10 தான். அப்போ இங்க 10ஆ மாறணும்னா நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும், பேலன்ஸ் பண்றதுக்கு மேலே இங்க 10 தான் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. இங்க 10 வரணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணும், பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 5. பாருங்க, இப்போ எனக்கு டினாமினேட்டர்ல 10 இருக்கு. அப்ப இங்க கீழே டினாமினேட்டர்ல 10 போட்டுடலாம். இது 2 2s are 4, 5 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1. ஸோ இங்கே டினாமினேட்டர் 10 போட்டுடலாம். இங்க 5 7 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 10க்கு 10 கேன்சல் ஆயிடும். 2:1 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2:1. புரியுதா? ஆப்ஷன் டி 2:1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கீழே பாருங்க, A and B are two alloys of gold and copper prepared by mixing metals in the ratio 7:2 and 7:11 respectively. If equal quantities of the alloy are melted to form a third alloy C, the ratio of gold and copper in C will be. புரியுதா? அப்ப இல்ல தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. இங்க நமக்கு எப்படி இருக்கு, ரெண்டு அலாய் இருக்கு, ஏபின்னு ரெண்டு அலாய் இருக்கு. இந்த ரெண்டு அலாயிலையும் கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏங்கிற அலாய் எடுத்துப்போம். ஏல கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 7:2ங்கிற ரேஷியோல இருக்கு. அதே மாதிரி பின்னு ஒரு அலாய் இருக்கு. இந்த பில கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 7:11ங்கிற ரேஷியோல இருக்கு. புரியுதா? இப்ப இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுமா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, அந்த புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அலாய் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் அவங்க சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணா புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அலாயில இருக்கக்கூடிய கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு இந்த சென்டர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய புது அலாயில கோல்டு காப்பர் என்ன ரேஷியோல இருக்குங்கிறது கொஸ்டினா வருது. அதே நேரத்துல இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணுமா, இஃப் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் அலாய் டு மெல்டட் டு ஃபார்ம் அ தேர்ட் அலாய். அப்ப இதுலயும் இதையும் என்ன பண்ணுமா, ஈக்குவலா மிக்ஸ் பண்ணுமா. அப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி வரும்னா, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்றோம். இதுல கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணுமா, இது ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல மிக்ஸ் பண்ணுமா. அப்ப என்ன அர்த்தம், இது ரெண்டையும் 1:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணும். புரியுதா? ரெண்டுலயுமே ஈக்குவல் குவான்டிட்டி. இதுல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே தான் இங்கே எடுக்கணும். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியில நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது அலாய் ஃபார்ம் ஆகுது. அந்த புது அலாயில கோல்டும் காப்பர் என்ன ரேஷியோல இருக்க போகுது, இதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினையும் இந்த கொஸ்டினையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை உங்களால சிம்பிளா சால்வ் பண்ணி முடிக்க முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல எது எப்படி பண்ணணும், இதுல எல்லாமே இந்த கொஸ்டின் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். சரியா? நான் சொல்லக்கூடியதை புரியலைன்னா 2-3 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கீழே உள்ள ரேஷியோவை கேட்டிருந்தாங்க. இங்க கீழே எப்படி நான் மிக்ஸ் பண்ணணுங்கிறத கொடுத்துட்டாங்க. நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த புது அலாய் இருக்கு இல்லையா, அந்த புது அலாய் சி, அந்த சிங்கிற அலாயில கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்கறாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் இப்ப பார்க்கக்கூடிய கேள்விக்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே, இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வேற மாதிரி டிஃபரெண்ட் அப்ரோச். ஓகேவா? சோ இது அலிகேஷன்ல உங்களுக்கு டயக்ராமா போடும்போது கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப இதை எப்படி நான் சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வித்தியாசமான மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் நான் சொல்றேன். இப்போ இது ரெண்டே என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1:1, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா?
சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த ஏங்கிற அலாயில கோல்டும் காப்பரும் என்ன ரேஷியோல இருக்கு? 7:2. புரியுதா? ஏங்கிற அலாயில கோல்டும் காப்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 7:2. இதே பி அலாயில கோல்டும் காப்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 7:11. இது ரெண்டும் எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் குவான்டிட்டியில மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டினா இங்க நீங்க ஏ அலாயில எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டி தான் பி அலாயில எடுக்கணும். ஏ அலாயில நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே அலாய் தான் நீங்க பிலையும் எடுக்கணும். இப்ப பாருங்களேன், ஏல இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கு? 7 to 9 இருக்கு. ஏல வந்து கோல்டு வந்து 7 யூனிட் இருக்கு, காப்பர் வந்து 2 யூனிட் இருக்கு. மொத்தமா எவ்வளவு யூனிட் இருக்கு? 9 யூனிட் இருக்கு. இதே இது நீங்க வந்து பில பார்க்கும்போது கோல்டு 7 யூனிட் இருக்கு, காப்பர் 11 யூனிட் இருக்கு. மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது 7 பிளஸ் 11 வந்து மொத்தமா எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு இருக்குங்க? 18 யூனிட்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்றேன்? இங்க 7 2 இதோட டோட்டல் எவ்வளவு இருக்கு? 9 இருக்கு. இதோட டோட்டல் எவ்வளவு இருக்கு? 18 இருக்கு. அப்போ டோட்டல் ரெண்டும் டிஃபர் ஆகுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுலயும் இருந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப ஈக்குவல் குவான்டிட்டினா இதுல டோட்டல் 9னா இங்கேயும் டோட்டல் 9 தான் இருக்கணும். அல்லது இதுல 18னா இங்கேயும் 18 தான் இருக்கணும். இப்ப எனக்கு ரெண்டும் டிஃபரா இருக்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் ஆக பண்ணணும். அப்ப எனக்கு கீழே 18 இருக்கா, மேல 9 இருக்கா? 9 ஈஸியா 18 மாத்திரலாமா? 9 என்ன பண்ணா 18 மாறும்? இந்த டோட்டல் 9 வந்து என்ன பண்ணா 18 மாறும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 மாறும். கரெக்டா? இந்த 9 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இது ரெண்டு என்னன்னு மாறிடும்? 18 18 மாறிடுமா? அப்போ நான் இந்த மொத ரேஷியோவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப பாருங்க, இங்கேயும் ஒரு 2, இங்கேயும் ஒரு கிளியரா புரிஞ்சுதா? இங்க இதை விட்டுருங்க. இது புரியணுங்கிறதுக்காக இங்க நான் எழுதியிருக்கேன். இதோட டோட்டல் 18 யூனிட்ஸ் இருக்கு, இதோட டோட்டல் 9 யூனிட்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப எனக்கு ரெண்டோட டோட்டலும் சேம் ஆகணும். அப்பதான் ரெண்டுல இருந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் நான் எடுக்க போறேன்னு அர்த்தம். அப்ப ரெண்டோட டோட்டலும் எனக்கு சேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க 18 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்போ 9 எப்போ 18ஆ மாறும்? 2ஆல பெருக்குனா மாறும். ஓகே, அப்ப 2ஆல பெருக்கணும்னா இப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய ரெண்டு வேலையும் நான் 2ஆல பெருக்கி பாருங்களேன். இப்ப 2 7s are 14 இருக்கு, 2 2s are 4 இருக்கு. அப்போ 14 பிளஸ் 4 எனக்கு என்னன்னு வந்துடும்? 18 வந்துடும். இங்க 7 பிளஸ் 11 என்ன இருக்கு? 18. அப்ப ரெண்டு பக்கமும் எனக்கு டோட்டல் குவான்டிட்டி எப்படி ஆயிடுச்சு? சேம் ஆயிடுச்சு. அப்போ ஏ அலாயில கோல்டு வந்து 14 யூனிட்ஸ் இருக்கு, சி அலாயில சரி காப்பர் வந்து 4 யூனிட் இருக்கு. ஏ அலாயில கோல்டு வந்து 14 யூனிட் இருக்கு, காப்பர் 4 யூனிட் இருக்கு. பி அலாயில கோல்டு 7 யூனிட் இருக்கு, காப்பர் 11 யூனிட் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் பண்ண போறேன்ல, அதுல கோல்டும் காப்பர் என்ன ரேஷியோல இருக்குன்னு இது ரெண்டையும் கலக்க போறேன்னா, அப்ப இதுல கோல்டு எவ்வளவு இருக்கு? 2 into 7 14 பிளஸ் ஒரு 7 மொத்தம் எவ்வளவு? 21. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். 2 7s are 14. இதுல 14 யூனிட் அலாய் இருக்கு, இதுல ஒரு 7 யூனிட் அலாய் இருக்கு. அப்ப ரெண்டையும் கலக்கும் போது மொத்தமா எனக்கு 21 யூனிட் அலாய் கிடைக்குங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க காப்பர் எவ்வளவு இருக்கு? 4 யூனிட் இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 11 யூனிட் இருக்கு. ஸோ 4 பிளஸ் 11 எவ்வளோ? 15. அப்ப இதுதான் புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய கோல்டுலயே சரி, புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சீங்கிற அலாயில இருக்கக்கூடிய கோல்டன் காப்பருக்கான ரேஷியோ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 7 3s are 21, 5 3s are 15. ஸோ 7:5. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 7:5 கிடைக்கும். தெளிவா புரியுதா? ஸோ கொஸ்டின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு புது அலாயில கோல்டு காப்பர் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஈக்குவல் குவான்டிட்டிஸ், இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டுலையும் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டோட டோட்டலையும் நான் ஈக்குவல் வர மாதிரி பண்ணணும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல 1 cup has juice and water in the ratio 5:2, while another cup of same capacity. இப்ப சேம் கெப்பாசிட்டின்னு என்ன அர்த்தம்? இந்த மொத கப்புங்கிறது ஒரு சைஸ் இருக்கு. அந்த சைஸ் கப்பு ஃபுல்லா என்ன இருக்கு? ஜூஸும் வாட்டரும் 5:2 மிக்ஸ் ஆன ஒரு மிக்சர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கப்ல வச்சிருக்காங்க. அதே அளவு இருக்கக்கூடிய இன்னொரு கப்பு, அதே சேம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்னொரு கப்பு, அதுலயும் ஜூஸ் வாட்டர் கலந்த மிக்சர் தான் இருக்கு. ஆனா அதுல என்ன ரேஷியோல இருக்கு? 7:4 ரேஷியோல இருக்கு. இப்போ இது ரெண்டும் என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, போத் த கப்ஸ் வென் ஃபுல். அப்பனா இந்த இடத்துல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? இந்த ரெண்டு மிக்சருமே சேம் குவான்டிட்டி எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா 2 கப்புல இருக்கு 2 மிக்சரு. இந்த 2 கப்போட சைஸும் சேம். 2 கப்பு ஃபுல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபர்ஸ்ட் கப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கப்பு வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது கப்பும் 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். அப்ப இதுலயே 1/2 லிட்டர் இருக்கு, ரெண்டாவது மிக்சர்லயும் 1/2 லிட்டர் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே சேம் குவான்டிட்டி எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான் இங்க கொஸ்டின். பாருங்க, if contents of both the cups are poured in a vessel, then what will be the final ratio of water to juice in the vessel? அப்ப இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்றீங்களா, அந்த புதுசா ஃபார்ம் ஆன மிக்சர்ல
அந்த வாட்டரும் ஜூஸும் என்ன ரேஷியோல இருக்கும். அப்ப இங்கே நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் வாட்டர் கலந்த ஒரு மிக்சர் இருக்கு ஏங்கிற கப்ல. அடுத்தது இன்னொரு கப்ல ஜூஸ் வாட்டர் கலந்த மிக்சர் வந்து இருக்கு. அது 7:4 ரேஷியோல இருக்கா. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்றீங்க. அதுல ஜூஸ் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுலயும் சேம் குவான்டிட்டி. அதனால 1:1 ரெண்டு என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறீங்க, 1:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறீங்க. இதுதான் கேள்வி. அப்ப போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர்ல இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண பாருங்க. ஜூஸ் வாட்டர் தனித்தனியா எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எப்படி இருந்தது, ஜூஸ் வாட்டரும் 5:2ங்கிற ரேஷியோல இருந்தது. ரெண்டாவது இதுல எவ்வளவு இருந்தது, 7:4ன்னு இருந்ததா. அப்ப டோட்டல்னு பார்க்கும்போது இங்க எனக்கு 5 + 2 எவ்வளவு இருக்கு, 7 யூனிட்ஸ் இருக்கு இங்க டோட்டல். இங்க டோட்டல் எனக்கு எவ்வளவு இருக்கு, 11 யூனிட்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப இங்க 7, 11 இது ரெண்டும் சேம் ஆகணும். இது ரெண்டும் சேம் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், இங்க 11ஆலையும் இங்க 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணிட்டா சேம் ஆயிடும். 7 × 11 77, 11 × 7 77. புரியுதா? அப்ப 7, 11 இருக்கு. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் ஆகணும்னா இந்த 11 கொண்டு மேல, இந்த 7 கொண்டு கீழே. புரியுதா? அப்ப எனக்கு மேல 11னா இங்கேயே 11ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன், இங்கேயே 11ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப எனக்கு இங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப இந்த ரேஷியோல இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிக்கணும், 7ஆல மல்டிப்ளை பண்ணிடும். முடிஞ்சு வேலை. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது பாருங்க, இங்க 11 × 5னா 55 கிடைக்கும். 7 × 7னா நமக்கு 49 கிடைக்கும். அப்போ 55 + ஒரு 49னா நமக்கு எவ்வளவு வருது, அப்போ 55 49ங்கிறப்போ 104 வரும் இந்த இடத்துல. ஸோ 104. இது வந்து நமக்கு 22 28னா 50. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 5s are 10, சாரி 5 2s are 10, 2 2s are 4. அப்போ 52 டைம்ஸ் வரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 52 டைம்ஸ், இங்க வந்து 25 டைம்ஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 52:25. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? லாஸ்ட் கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒரே மாடல் தான். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து இந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய மிக்சர்ல இருக்கக்கூடிய ஜூஸ் அண்ட் வாட்டர். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இது ஆன்சர் இல்ல. ஆக்சுவலா நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஜூஸ் வாட்டர். ஜூஸும் வாட்டரும் தான் என்ன ரேஷியோ, 50:25. ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேள்வி அவங்க அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைனல் ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ஜூஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப நான் ரேஷியோ ஆன்சரா போடும்போது வாட்டர் இஸ் டு ஜூஸ் தான் போடணும். வாட்டர் எவ்வளோ 25, ஜூஸ் எவ்வளோ 52. அப்போ வாட்டர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப 25 ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப நீங்க ஆன்சர் போடும்போது ஆப்ஷன் டி தான் போடணும். சரியா? அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி தான். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர் டு ஜூஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, ஜூஸ் டு வாட்டர். அதனால இந்த மாதிரி நீங்க ரேஷியோ எடுத்து ஃபைனலா ஆன்சர் போடும்போது கவனமா பாருங்க. இந்த மாதிரி மாத்தி கேட்டு வச்சிருவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே கரெக்டா சால்வ் பண்ணிட்டு கடைசியில ஆன்சரை தப்பா குறிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் அப்ப புரியாது. எக்ஸாம் ஹால்ல வச்சு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். கான்பிடென்ட்டா இருப்போம், சால்வ் பண்ணிருக்கோம், கரெக்டா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. நமக்கு ஆன்சர் கீ வரும்போது செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க எப்பவுமே மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே ரேஷியோ ஒன்று உங்களுக்கு கேட்கறாங்கன்னா என்ன கேட்கறாங்க, கரெக்டா கேட்கறாங்களா இல்லை மாத்தி கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஆன்சரை பிக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன, 25 52. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, இன் டூ டைப் ஆஃப் brass the ratio of copper to zinc are 8:3 and 15:7 respectively. If the two types of brass are melted and mixed in the ratio 5:2, a new type of brass is obtained. The ratio of copper to zinc in this new type of brass. அதாவது இது என்ன கேள்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்த்தோம்ல, அதுல இப்போ போன கொஸ்டின் பார்த்தோம்ல அதே டைப் தான். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் அலிகேஷன் டயக்ராமா போடுறேன், உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிராஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒரு பிராஸ் இருக்கு. சரியா? அதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏங்கிற ஒரு பிராஸ் இருக்கு. இந்த பிராஸ்க்குள்ள வந்து காப்பரும் ஜிங்க் என்ன ரேஷியோல இருக்கான், 8:3ங்கிற ரேஷியோல இருக்கான். அதே மாதிரி பீனி இன்னொரு ஒரு பிராஸ் இருக்கு. இதுலயும் காப்பரும் ஜிங்க்கும் தான் இருக்கு. இது என்ன ரேஷியோல இருக்குன்னா 15:7ங்கிற ரேஷியோல இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுமா, மிக்ஸ் பண்ணி புதுசா நமக்கு சீன்னு ஒரு பிராஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த சீங்கிற பிராஸ்ல காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இதுக்கு போன கொஸ்டின் இருக்குல்ல, முந்தின கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எப்படி மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, சேம் குவான்டிட்டின்னு சொன்னாங்க. அப்ப சேம் குவான்டிட்டினா ரெண்டையும் 1:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல இது ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ண போறோம். ஆனா என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணுமா, 5:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணுமா. இது ரெண்டையும் மெல்ட் பண்ணி
நம்ம இது ரெண்டையும் 5:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணா, அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு புதுசா ஒரு அலாய் ஃபார்ம் ஆகுதுல, ஒரு பிராஸ் ஃபார்ம் ஆகுதுல, அந்த பிராஸ்ல காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்குங்கிறதா நம்ம கேள்வி. தெளிவா புரிஞ்சுதா? இப்போ இதுல இந்த வரிசையிலே வரும்போது 3வது டைப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைப்ல எனக்கு என்ன கேட்டாங்க? கீழ இருக்கக்கூடிய ரேஷியோன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது 3வது ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மிக்சர் என்ன ரேஷியோன்னு சொல்லி குடுத்துட்டு, கீழ இது 2யும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. 2வது டைப்ல என்ன கேட்டாங்க? எனக்கு எது 2யும் மிக்ஸ் பண்ண போறோமோ அத குடுத்துட்டு, இது 2யும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது புதுசா கிடைக்கக்கூடிய அந்த மிக்சரோட அந்த ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இதுலயே அதே மாதிரி தான். எனக்கு 2 மிக்சர் குடுத்துட்டு இது 2 என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. 5:2 நம்ம 1:1 சொன்ன மாதிரி 1:1 ஈக்குவல் குவான்டிட்டின்னு குடுக்காம, இதுல இருந்து 5 யூனிட்டும் இதுல இருந்து 2 யூனிட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுமா, இப்படி இது 2 எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த புது அலாய் இருக்குல்ல, அதுல காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்கும்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. சரியா? சரி, இதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா அதேதான். ஈக்குவல் குவான்டிட்டிக்கு என்ன பண்ணணும் அதே தான் இங்க பண்ண போறேன். அது கூட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, காப்பர் ஜிங்க். ஓகேவா? காப்பர் ஜிங்க் ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி இருக்கு ரேஷியோ? 8:3ன்னு இருக்கு. செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? 15:7 இருக்கா? ஃபர்ஸ்ட் டோட்டல் பார்ப்போம். பாருங்க, 8 + 3 எவ்வளோ? இங்க 11 யூனிட்ஸ் இருக்கு. இங்க டோட்டல் எவ்வளோ இருக்கு? 22 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க 11 யூனிட்ஸ் இருக்கு, இங்க 22 யூனிட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இது ரெண்டும் சேம் ஆகணும். இப்போ ஒருவேளை ஈக்குவல் குவான்டிட்டியா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ரெண்டையும் சேம் பண்ணுவேனா? அப்ப ரெண்டையும் சேம் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்க டோட்டல் 11 இருக்கு, 22. அப்ப ரெண்டும் சேம் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 11 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் 22 22 மாறிடும். அப்ப இந்த பக்கமும் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன், இந்த பக்கமும் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். சோ இதோட முடிச்சிருவேன். இதோட முடிச்சுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டா அதான் என்னது? ஈக்குவல் குவான்டிட்டி. ஆனா இந்த இடத்துல ஈக்குவல் குவான்டிட்டில ரெண்டு என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 5:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல தான் நான் அடுத்த ஸ்டெப்பை கொண்டு வரேன். பாருங்க, 5ங்கிறது என்னது? இந்த ஏ அலாயில இருந்து 5 யூனிட் எடுக்கணும், பி அலாயில இருந்து 2 யூனிட் எடுக்கணும். சரியா? ஏ அலாயில இருந்து 5 யூனிட் எடுத்தோம், பி அலாயில இருந்து 2 பார்ட் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? மிக்ஸ் பண்ண போறேன். இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. இந்த ஏ அலாய் இருக்கா, இது கூட இன்டூ 5 ரெண்டு பக்கமும். ஏ கூட ரெண்டு பக்கமும் 5. அதே மாதிரி பி கூட ரெண்டு பக்கமும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, மேல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5 2s 10, 10 × 8 80. அப்ப இதோட டோட்டல் எனக்கு எவ்வளவு வருது? 80 வருது. இங்க வந்து 15 × 2 30. அப்ப 80 + 30. 80 + 30 நமக்கு எவ்வளவு வரும்? 80 + 30 வந்து நமக்கு 110 கிடைக்குமா? 80 + 30 வந்து நமக்கு 110 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 5 2s 10, 10 × 3 இது 30 இருக்கு. ஸோ 30, இது 7 2s 14. அப்ப 30 + 14 நமக்கு எவ்வளவு வரும்? 44 கிடைக்கும். புரியுதா? மேல வந்து நமக்கு 30 இருக்கு, இங்க வந்து ஒரு 14 இருக்கு. 30 + 14 வந்து 44 கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம 11 டேபிள்ல கேன்சல் பண்ண என்ன வரும்? 10 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்க வந்து 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 5 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஸோ ஃபைனல் ரேஷியோ என்ன? 5:2. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 5:2. கிளியரா புரிஞ்சுதா? சிம்பிளான மாடல் தான். ஈக்குவல்னு சொல்லும் போது அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவேன். இங்க வந்து 5:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொன்னதுனால மேல 5, கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன். கொஸ்டின் புரியுதுல்ல? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், இன்னும் தெளிவா புரியும். இப்போ பாருங்க, CGL Tier 2 2019ல கேட்ட கொஸ்டின். இதை சால்வ் பண்ணலாம். The ratio of copper to zinc in alloy A and B are 3:4 and 5:9 respectively. A and B are taken in the ratio 2:3 and melted to form a new alloy C. What is the ratio of copper to zinc in C? இங்கே அதே தான். ஏல காப்பரும் ஜிங்க்கும் 3:4 இருக்கு, பில 5:9 இருக்கு. இது ரெண்டையும் 2:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணா புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ அலாய் சில காப்பரும் ஜிங்க்கும் என்ன ரேஷியோல இருக்கும்? போன கொஸ்டின் பார்த்ததுதான். ஸோ நான் டயக்ராம்லாம் வரையல, டைரக்டாவே நான் ஸ்டெப்புக்குள்ள போயிடும். பாருங்க, என்ன பண்ண போறேன்? காப்பர் ஜிங்க். சரியா? காப்பர் ஜிங்க் ஏல எவ்வளவு இருக்கு? 3:4 இருக்கு. பில எவ்வளவு இருக்கு? 5:9 இருக்கு. அப்ப 3 + 4னா எவ்வளோ? இங்க 7 யூனிட்ஸ் இருக்கு. 5 + 9னா எவ்வளோ? 9 10 14. இங்க 14 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இது 7 யூனிட், இது 14 யூனிட். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? சேம் பண்ணணும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா இது 14 ஆயிடும். ஸோ அப்ப இங்கேயும் 2, இங்கேயும் 2. இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டே என்ன ரேஷியோல? 2:3ங்கிற ரேஷியோல. அதாவது ஏல இருந்து 2 பார்ட், பில இருந்து 3 பார்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணும். அப்ப நீங்க வந்து ஏ ரேஷியோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். சரியா? ஏ ரேஷியோவை
2ஆல மல்டிப்ளை பண்ணும். V ரேஷியோவை 3ஆல மல்டிப்ளை பண்ணும். கிளியரா? இப்போ பாருங்க 2 2s are 3, சாரி 2 2s are 4, 4 3s are 12. அப்ப இங்க 12 இருக்கு, இங்க 3 5s are 15. அப்ப 12 15 ஆட் பண்ணா எவ்வளோ? 27. அதே மாதிரி இங்க எவ்வளவு வருது? 4 2s are 8, இங்க 16 இருக்கு, 16 plus 27. 16 plus 27 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 43 கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 27:43 ஆப்ஷன் ஏ. இல்ல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஸோ இதெல்லாம் பாருங்க டயர் 2ல கேட்டிருக்க கொஸ்டின். இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு 30 செகண்ட் கூட எடுக்காது. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கூட நமக்கு டயர் 2ல கேட்கறாங்க. தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ மிக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஈஸியான டாபிக்கும் கூட. தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 27:42. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, இன் vessel X and Y, the ratio of acid and water 3:7 and 1:3 respectively. The contents of X and Y are mixed in the ratio of 1:2 to get a solution in which acid and water in the ratio A:B. What is the value of B plus A divided by B minus A? Phase 9 2022ல கேட்ட கொஸ்டின். இதுவும் போன கொஸ்டின் மாதிரி தான். இந்த A:B சொல்றாங்களா, இது என்னது? இந்த எக்ஸையும் ஒய்யையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணுமா? 1:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணி எனக்கு புதுசா கிடைக்கக்கூடிய மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, A:B. அப்ப அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏயும் பிஐ வச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப B plus A by B minus A என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஈஸி தான். ஓகே, அதே மாதிரி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆசிடு வாட்டர். ஓகேவா? எக்ஸ் வெசல்ல ஆசிட் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:7ங்கிற ரேஷியோல இருக்கு. ஒய்ங்கிற வெசல்ல வந்து ஆசிட் வாட்டர் 1:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப டோட்டல் குவான்டிட்டினா 3 plus 7. இங்க டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கு. இங்க 1 plus 3 டோட்டலா 4 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 10 4 எல்சிஎம் எடுத்தா 20 வருமா? அப்ப ரெண்டு பக்கமும் 20 20 வரணும்னா என்ன பண்ணும்? இங்க வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 20. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவை 2ஆல மல்டிப்ளை பண்றேன், செகண்ட் ரேஷியோவை 5ஆல மல்டிப்ளை பண்றேன். இதுக்கப்புறம் இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டு ரேஷியோலையும் 1:2. ஓகேவா? அப்போ மொதல் ரேஷியோல இருந்து ஒரு பார்ட் எடுக்கணும். அதனால மொதல் ரேஷியோ 1ஆல மல்டிப்ளை பண்றேன். செகண்ட் ரேஷியோல இருந்து 2 பார்ட் எடுக்கணும். அதனால செகண்ட் ரேஷியோவை 2ஆல மல்டிப்ளை பண்றேன். முடிஞ்சா? இப்போ அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது. பாருங்க 3 2s are 6, இங்க 5 2s are 10. அப்ப 10 plus 6 வந்து நமக்கு 16 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 7 2s are 14. இங்க நமக்கு வந்து 10 30 இருக்கு. அப்போ 14 plus 13 நமக்கு எவ்வளவு? 44. கிளியரா? 44னா எவ்வளவு வருது? 4 4s are 16, 11. அப்போ 4:11 சொல்லி கிடைக்கும். புரியுதா? அவங்க சொன்ன அந்த A:B தான் நமக்கு என்னது? 4:, அப்போ ஏங்கிறது நமக்கு 4ஆ இருக்கும், பிங்கிறது 11ஆ இருக்கும். அவங்க என்ன கேட்கறாங்க? B plus A by B minus A. அப்ப B plus Aனா 11 plus 4 15 by B minus A. 11 minus 4 எவ்வளோ? 7. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 15/7 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 15/7 ஆப்ஷன் ஏ கிடைக்கும். புரியுதா? ஒண்ணு வித்தியாசமான கொஸ்டின், அதே கொஸ்டின் தான், கேள்வி மட்டும் என்ன பண்றாங்க, அது A:B எடுக்க சொல்லிட்டு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி இதுல கான்செப்ட் வைஸ் வித்தியாசமாலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின். இதுல பாருங்க, alloy A contain metal X and Y only in the ratio 5:2, while alloy B contain them in the ratio 3:4. Alloy C is prepared by mixing alloy A and B in the ratio 4:5. The percentage of X in alloy C is, இது வந்து பர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. 2022 CGL டயர் 2ல கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ டைரக்டா அப்படியே சால்வ் பண்ணலாம். அதே மாடல் தான். இப்போ ஏ அலாயில வந்து எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு மெட்டல் இருக்கு. சரியா? எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு மெட்டல் இருக்கு. ஏ அலாயில எக்ஸ் ஒய் என்ன ரேஷியோல இருக்கு? 5:2. பிங்கிற அலாயில வந்து 3:4 இருக்கு. கரெக்டா? அப்ப பாருங்க, இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கு? 7 யூனிட்ஸ் இருக்கு. 5 plus 2 7. இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கு? 3 plus 4 7. அப்ப ரெண்டு பக்கம் 7 7 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அப்ப இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம ரெண்டே ஈக்குவேட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இது ரெண்டு என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னா 4:5 ரேஷியோல மிக்ஸ் பண்ணுவோம். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து 4 பார்ட் எடுக்கணுமா, அதனால 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்ல 5 பார்ட் எடுக்கணுமா, அதனால 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இங்க எவ்வளவு வருது? 4 5s are 20, 5 3s are 15. 20 plus 15 நமக்கு எவ்வளோ? 35 கிடைக்கும். இங்க 2 4s are 8, 5 4s are 20, அப்ப 28. கிளியரா? இதை வந்து 7 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோமா? அப்போ 5:4. இதுதான் நமக்கு புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அலாயில இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுக்குமான ரேஷியோ.
ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இன் அலாய்ஸ். இதுதான் சி அலாயில இருக்கக்கூடிய எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோவா. அப்ப இதுல வந்து த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸோட பர்சன்டேஜ் இந்த அலாயில எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதான புதுசா ஃபார்ம் ஆன அந்த சிங்கிற அலாய் தானே. இந்த சிங்கிற அலாயில பாருங்க, எக்ஸ் எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. ஒய் எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. அப்ப எனக்கு எக்ஸோட பர்சன்டேஜ் வேணும்னா, எக்ஸ் எவ்வளவு இருக்கு, 5. டினாமினேட்டர்ல டோட்டல் எழுதணும். 5 பிளஸ் 4 எவ்வளோ, 9. இப்போ டோட்டல் 9ல 5 தான் என்னது, எக்ஸ். அந்த பர்சன்டேஜ்ல வேணுங்கிறதுனால இன்டூ 100. புரியுதா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 55 5/9% கிடைக்கும். புரியுதா? 55 5/9, அதாவது ஒன்றும் இல்லை, 500/9 இருக்கும். கேன்சல் பண்ணீங்கன்னா 55 5/9% கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உங்களுக்கு கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, மிக்சர் A contain chocolate and milk in the ratio 4:3. Mixture B contain chocolate and milk in the ratio 5:2. A and B are taken in the ratio 5:6 and mixed to form a new mixture. The percentage of chocolate in the new mixture is closest to. அப்போ போன கொஸ்டின் பண்ணோம்ல, அதே மாடல் தான். இங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சாக்லேட் கேட்கறாங்க, அப்ராக்சிமேட்டா கேட்கறாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். அப்ப அதுக்கு க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய ஆன்சர் நீங்க போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ். என்ன, இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 65% வரும். சரியா? இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி. கீழே பாருங்க, alloy A contain metal X and Y in the ratio 5:2. Alloy B contain these metals in the ratio 3:4. Alloy C is prepared by mixing A and B in the ratio 4:5. The percentage of Y in alloy C. அதே மாடல் தான். ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுக்கல. இதை சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஸோ நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ இதோட நமக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்குள்ளது முடிஞ்சு போச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சில டைப்ஸ் இருக்கு. இனி பார்க்கக்கூடியதுல வந்து இப்ப நம்ம 2 மிக்சரை மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 3 மிக்சர் மிக்ஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுவும் இந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சருக்கு கீழே தான் வரும். அது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதெல்லாம் தான் சொல்லித்தரேன். இந்த மாடல் நீங்க இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்ததெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS Pro அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய கோர்ஸ் அண்ட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.